இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் மே 16ஆம் தேதி காலை 9 மணிக்கு வெளியாக உள்ளது. ரிசல்ட் வெளியான பிறகு அதை செக் பண்ணாத மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் மற்ற வெப்சைட்டில் செக் பண்ணுறதோட டிஜிலாக்கர் வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். அதில் தான் வந்து ரிசல்ட் உடனடியாக அப்டேட் பண்ணுவாங்க. ஏற்கனவே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் டிஜிலாக்கர் வெப்சைட்டை தான் ஃபஸ்ட் அப்டேட் பண்ணாங்க. இந்த ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிலாக்கர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே digillocker.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செக் யுவர் ரிசல்ட் நவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 2025 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இருக்குது. ஏற்கனவே +2க்கான ரிசல்ட் வந்து அப்டேட். இது 10th ரிசல்ட் வந்த பிறகு இதில் வந்து கிளாஸ் 12th 11th இருக்க மாதிரி கிளாஸ் 10th சொல்லி அப்டேட் பண்ணிருப்பாங்க. அதேமாதிரி கிளாஸ் 11th அரியருக்கு பதிலாக கிளாஸ் 11th ரிசல்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான 10th ரிசல்ட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதில் கேண்டிடேட் நேம், அவங்களுடைய ரோல் நம்பர், அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, ப்ராக்டிக்கல் எவ்வளோ, தியரியில் எவ்வளோ, டோட்டல் மார்க் எவ்வளோ, பாஸ் என்னன்னு சொல்லிட்டு டிஜிலாக்கர் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் லோகோவோட உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி 10th ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது இருந்தாலும் பிரிண்ட் பண்ணுறதுக்கான சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி PDF ஃபார்மெட்டில் உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதேமாரி 11th ரிசல்ட்டும் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இதில் கிளாஸ் 11th சொல்லி ஒரு ஆப்ஷன் புதுசாக ஆட் பண்ணுறாங்க. ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் கிளாஸ் 11th செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸாம் ரோல் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஒரு 5 செகண்ட்ஸில் ஆகிட்டு உங்களுக்கான ரிசல்ட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதில் டிஜிலாக்கர்னு சொல்லி வந்துட்டு கிளாஸ் 11th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் சொல்லிட்டு சப்ஜெக்ட் நேம், மார்க் எவ்வளோ, டோட்டல் மார்க் எவ்வளோ, பாஸ் என்னன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருவாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி 10th 11th ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் தான் ஃபஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்க. மற்ற வெப்சைட்லாம் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். அதனால் டிஜிலாக்கர் வெப்சைட்டில் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்லோ பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெசிடென்ட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.